அனைவருக்கும் வணக்கம். அன்னி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தேவையான பொருள்கள்: கோதுமை மாவு 1/2 கப்பு, மைதா 1/4 கப்பு, ஏலக்காய் 15 பீஸு, பாசிப்பருப்பு 1 கப்பு, பசு நெய் 1/4 லிட்டர், திராட்சை 100 கிராம், பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம். எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு பாசி பருப்பை 2-3 முறையாட்டம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 லிட்டர் தண்ணியாட்டம் உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுமே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது நல்லா நுரை பொங்கி மேலே வரும். இந்த பொங்கி வர நுரைய வெளியில் எடுத்து போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு சிம்மில் வச்சு அடுப்பில் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம பக்கத்து அடுப்பில் ஒரு அடிக்கனமான தவாவை அடுப்பில் வச்சு 1 கப்பாட்ட நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதுமே எடுத்து வச்சிருக்க பாதாமை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியும் உள்ளே சேர்த்து நல்லா முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க திராட்சை வத்தலையும் உள்ளே சேர்த்து பலூன் போல் வர வரைக்கும் நல்லா வதக்கி ஆற விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பாதாம் வறுத்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவையும் மைதா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கட்டிப்படாமல் கிளறிக்கலாம். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதோட நம்ம வதக்கி வச்ச மாவோட வெந்த பாசிப்பருப்பையும் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். அடி பிடிக்காம நல்லா கிளறி விடலாம். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாமே உள்ள கொட்டி நல்லா கிளறிக்கலாம். 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு சர்க்கரை சேர்த்து உள்ள போட்டு நல்லா கிளறி விடலாம். ஏலக்காய் நுணுக்கும் போது கொஞ்சமாக சர்க்கரையும் உள்ளே போட்டு 1/4 பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் பிடிக்கிறவங்க நெய்யே ஊற்றி கிளறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இனிப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம சர்க்கரை பவுடரை கொஞ்சம் உள்ளே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கடைசியாக மீதி இருக்கிற நெய்யை உள்ளே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு மூடி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலராகவோ அல்லது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் 1 ஸ்பூன்
சேர்த்துக்கலாம். இது பருப்பு வேக வச்சு நம்ம உள்ள கொட்டி கிளறும் போது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் போல இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.